நினைக்கிறேன். ஆனால் மெயின்லைன் சர்ச்சஸில் பல சிஎஸ்ஐ சபைகளில் நான் பார்த்துருக்கிறேன். அப்படியே ஊர்வலமாக வருவார்கள். ஆரம்பிக்கும் பொழுது ஆராதனை ஆரம்பிக்கும் போது வந்து இங்கே வந்து கரெக்டாக பெல் அடிச்சது. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இயேசு ஏற்கனவே பலியாகி விட்டார். ஒரே தரம் நம்முடைய பாவங்களுக்காக பலியாகி விட்டார். ஆகையால் இங்கே இருப்பது ஆல்டர் கிடையாது. இது என்னது? ஸ்டேஜ். இதற்கு பக்தி சாயம் பூசி விடாதீர்கள். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இல்லை. இந்த இடத்துக்கோ அந்த இடத்துக்கோ ஸ்பெஷல் பவர் இல்லை. எல்லா இடமும் ஒன்றுதான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இங்க வந்து கும்பிடுவாங்க. அப்படி கும்பிட தேவையில்லை. ஏனென்றால் அங்கே எந்த ஒரு யாருமே இல்லை அங்க. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் தான் ஏதோ குறிப்பிட்ட இடத்திற்கு முக்கியத்துவம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் அப்படி சொல்ல தேவையில்லை. யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்பொழுதே வந்து விட்டது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட? ஏமா, இந்த மலையிலும் கிடையாது, அந்த மலையிலும் கிடையாது, எங்க வேணா நம்ம ஆண்டவரை தொழலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட இடமும் அதிலே ஒரு ஆவிக்குரிய வகையில இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு எந்த இடமும் கிடையாது. ஆகையால் நான் என்ன சொல்ல வருகிறேன்? திருச்சபை கட்டிடத்திற்கு புனிதத்துவம் சேர்த்து விடாதீர்கள். அதை ஒரு சடங்காக்கி விடாதீர்கள். இந்த இடத்துல புல்பிட்ட ஸ்டேஜை வந்து ஆல்டர் ஆக்கிறாதீங்க. பலிபீடம் என்று நினைக்காதீர்கள். பலிபீடம் அல்ல, ஸ்டேஜ், அவ்வளவுதான். சிலர் திருச்சபைக்குள்ள சப்பல் போடக்கூடாதுன்னு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. சப்பல் போடக்கூடாதுன்னு ஒரு சர்ச் டிசிப்ளின் இருந்ததுன்னா சப்பல் போட வேண்டாம். ஆனால் சபைக்குள்ளே சப்பல் போடாதவங்க ரஷ்யாவில் ஒரு சர்ச்சுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறுங்காலில் போவீங்க? எப்படி போகிறது? இல்லை அமெரிக்காவில் மிகப்பெரிய பயங்கரமான குளிர் பிரதேசம், கனடாவில் ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, எப்படி போவோம்? ஷூ போட்டு தான் போகணும். ஏன்னா வெறுங்காலில் போனால் அவ்வளோதான், அதோடு முடிந்தது. ஆகையால் சபைக்குள்ளே சப்பலை போட்டுட்டா புனிதத்தன்மை கெட்டுவிடும் என்று நினைக்காதீர்கள். சபை அழுக்காயிரும். அதனால நம்ம சப்பல் போடுறதில்லை. ஏன்னா நம்ம ஊரில் வெளியே சாக்கடை ஓடுது, அங்கேயும் மிதிச்சுட்டு நேராக உள்ளே வந்து சப்பலை போட்டுட்டு உட்காரக்கூடாது. அதனால நம்ம சப்பலை வெளியே வைக்கிறோமே தவிர சபை சுத்தமாக இருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தான் சபை.